கேரிடாக் எப்படி நிறுவுறதுங்கிறத பற்றி ஏற்கனவே மேலே கண்ட பிளாக்ல பார்த்துருப்பீங்க. அதை எப்படி இயக்குறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷன், சிஸ்டம் டூல்ஸ், GLS பிளாக், கேரிடாக் வித் OpenGL தந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் எல்லா அப்ளிகேஷனும் இதுலேயே வந்துருக்கு. நமக்கு தேவைப்பட்ட அப்ளிகேஷன் மேற்கொள்ளும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கிங்கன்னா கான்ஃபிகரேஷன் வரும். கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 4 பாகம் இருக்குது. பிஹேவியர், அப்பியரன்ஸ், ஆட் ஆன், தீம்ஸ். பிஹேவியரில் இந்த கேரிடாக்கால் எந்த பக்கம் வரணுன்றதை தீர்மானிக்கலாம். ஐகான்ஸ் வந்து என்ன எஃபெக்டில் வரணும், பல்ஸ் எஃபெக்டில் வரணுமா, ரொட்டேட் ஆகணுமா, அப்படிங்கிறது பவுன்ஸ் ஆகணுமா, அப்படிங்கிறது எஃபெக்ட்டுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்பியரன்ஸ்னாக்கா ஐகான்ஸ் என்ன அப்பியரன்ஸ் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜீனோ, மைக் ஆல்ட்ரஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஐகான் சைஸ் மீடியம், ஸ்மால், வெரி ஸ்மால், பிக், வெரி லார்ஜ்னு இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு ஆட்-ஆன்ஸ் போனீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன அப்ளிகேஷன் தேவையோ அதை நம்ம வச்சுக்கலாம். தீம்ஸ் போனீங்கன்னா நிறைய தீம்ஸ் இருக்குது. இல்லை எது வேணுமாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை, க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ இதுலேருந்து அப்ளிகேஷன் நம்ம இயக்கலாம். இப்போ நெருப்பு நிறைய உலாவி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லாமே இதுக்கு கால்குலேட்டர், எம்பதி, கிராஃபிக்ஸ்னு இருக்கு. இதில் ஒரு அப்ளிகேஷனை இன்னொரு இந்த கிராஃபிக்ஸில் போய் வேறு ஏதாவது வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஐக்கான் அப்படியே லாக் பண்ணியும் வைக்கலாம். கேரிடாக் பண்ணி மேலே தீம்ஸ் பண்ணிக்கலாம். லாக் ஐகான்ஸ், லாக் பிளாக், குயிக் ஹிட் இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம கணினி ஆரம்பிக்கும் போதே கேரிடாக் ஆரம்பிக்கலாம். லஞ்ச் கேரிடாக் ஸ்டார்ட் அப்பில் கிளிக் பண்ணோம்னா கணினி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிடும். இப்போ வேணாம் அப்படின்னாக்கா குவைட் பட்டோம்னா வெளியே வந்துடும். எஸ் குவைட் பண்ணால் போயிடும். ஓகே, இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள்.